என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு விதி அப்படி அமைஞ்சிருச்சுங்க ஓகே அப்படின்னு சொல்கிறதையோ, இல்லை நான் தாங்க உங்களை காப்பாற்றி விட்டேன் அப்படின்னு சொல்கிறதோ இருக்க விதின்னு ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில், ஏன்னா இது நான் உருவாக்கல, விதிங்கிற நான் உருவாக்கல, ஏற்கனவே பிரபஞ்சத்தில் இருக்குது, இது இப்படி நடக்கும்பா அப்படின்னு எனக்கு கோள்கள் இப்படி தான் வேலை பார்க்க போகுதுப்பா அப்படின்னு சொல்கிறதே ஒரு விதி தான் வச்சுக்கோங்க. அந்த கோள்களை யார் உருவாக்குனா அப்படின்னு நமக்கு தெரியல. இன்னும் பேச்சு ஒரு இறைவன் ஒரு பொதுவான ஒரு பேர் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு இறைவன் தான் விதியை உருவாக்கியிருக்காரு, அந்த இறைவன்ட்டேருந்து மீறியே என் மதியில் நான் பெரிய ஆளுன்னு காமிக்கிறதுக்காக தான் இது வருதா அப்படின்ற கேள்வியெல்லாம் இப்போ உள்ளே எழுது உள்ள கிராஸ் கொஸ்டினாக இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கணுங்க. அப்போ விதியை வச்சு விளையாடக்கூடிய விளையாட்டு வந்து பெரிய விளையாட்டாக இருக்குது. ஏன்னா இதனுடைய புரிதல் வந்து எனக்கும் இல்லை, சொல்கிற ஆளுக்கும் கிடையாது. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு வர்த்தகம் மட்டும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இங்கே தெளிதல் இங்கே கிடைக்குதுன்னா இன்னும் கிடைக்கவே இல்லை. அந்த நோக்கத்துக்காக தான் அந்த கேள்விகள் முன்வைக்கப்படுது. நிச்சயமாக நல்ல தகவல் நோக்கி உங்களை வந்துக்கிட்டே இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் ஜோதிடர் சொல்கிறாருல்ல, நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு ஜோதிடர், அது அச்சய இலக்கண பദ്ധதி ஜோதிடர் தான் சொல்லணும், இல்லை பாரம்பரிய ஜோதிடர் தான். இந்த ஜோதிடர் அப்படிங்கிறது ஒன்று தான். ஆனால் இங்கே ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்களான்னா உங்களுடைய ஆசைகளை தான் எங்கள்கிட்ட கொண்டாந்து திணிக்கிறீங்க. இந்த விதியை கொண்டாந்து எங்கள்கிட்ட என்ன பண்ணுறீங்க, நீ சொல்லு வீடு கட்டலாமா வீடு கட்டலாமா. வீடு கட்ட வேண்டிய அமைப்பு இருக்குது. ஆனால் இதில் வந்து நீ இவ்வளோ கடன் வாங்காத, இவ்வளோ கடன் வாங்க நான் சொன்னால், இல்லை சார் அது இப்போ கட்டினா தான் சார் கட்ட முடியும். நீங்கள் ஜோதிடர்கள் சொல்வதை நான் ஒரு சொல்லிடுறேன், ஜோதிடர் சொல்வதை புரிந்து கொள்வதற்கு தான் ஜோதிடம் படிக்க வேண்டும், வேறு ஒன்றுமே கிடையாது நான் சொல்கிறது. அவ்வளோதானே, இவ்வளோதான் லாஜிக்கு. இப்போ ஜோதிடர் சொல்கிறாரு, அதை நீங்கள் சரியாக தவறாக நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் ஜோதிடம் தெரிஞ்சிருந்தால் தானே நீங்கள் அட்லீஸ்ட் அதை என்னென்னு புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் சரின்னு இருக்கிறதோ ஏற்றுக்கிறதோ தவறுன்னு வேண்டான்னு சொல்வதற்கும் நீங்கள் எப்படி எந்த மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் முடிவு பண்ணுவீங்க? நாங்கள் சொல்கிறோம் ஒன்று, நீங்கள் கடன் வாங்குங்கன்னு சொல்லிடுறேன், கடன் நான் கட்ட போகிறேன்னு நீங்கள் கட்ட போகிறீங்களா சொல்லுங்கள். கடன் வரணும் சார், என்னுடைய கடன் நான் தான் கட்ட போகிறேன் சார். விதின்ற பேரை வச்சு ஈஸியாக அவங்க பொறுப்புலேருந்து விலகுறாங்க. அந்த விலகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எது சொன்னாலும் நான் ஃபஸ்ட்டுலேருந்து ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தையும் நான் ஜோதிடரை பின்பற்ற ரெடியாக இருக்கேங்க. ஆனால் எனக்கான முன்னேற்றம் நடக்கும்.